ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் பப்பி கிச்சன். இன்னைக்கு முருங்கைக்கீரையை பற்றி உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச பயன்கள், நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப அதிகமாக எனக்கு முருங்கைக்கீரைனா பிடிக்கும். அதோட பயன்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். முருங்கைக்கீரை நான் இன்னைக்கு சாம்பார் வைக்கலான்னு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையில் என்னென்ன பயன்கள் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையில் வந்து இரும்பு சத்து இருக்குது. தேங்காய் எண்ணெய்லாம் போட்டு காய்ச்சி இந்த கருவேப்பிலையெல்லாம் போட்டு காய்ச்சினா முடிக்கும் நல்ல இரும்பு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அதே போல் சாப்பாட்லேயும் பொரியல், சாம்பார் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். வாழைப்பூவோட முருங்கைக்கீரை போட்டு சாப்பிட்ருக்கேன், எங்கள் அம்மா செய்வாங்க, செம்மையாக இருக்கும். அதே மாதிரி முருங்கைக்காய் நம்ம தலைவர் இருக்கார்ல, அது உடம்புக்கு நல்லது, போனுக்கு ஸ்ட்ரென்த்து. முருங்கைக்காய் அது வேற மாதிரி சொல்லுவாங்க. இப்போல்லாம் முருங்கைக்காய் சமைச்சா அதெல்லாம் கிடையாது. முருங்கைக்காய் வந்து எலும்புக்கு, போனுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்து. அதே மாதிரி முருங்கை மரத்தில் வந்து கோந்து இருக்கும். அந்த கோந்து வந்து சிகப்பு கலரில் இருக்கும். அந்த கோந்து வந்து நான் வந்து நீ பெயிண்ட்லாம் சாப்பிட்ருக்கேன். தசை பிடிப்பெல்லாம் இருக்கிறதுலாம் அந்த முருங்கை கோந்து வந்து கிடைக்காதவங்களுக்கு நாட்டு மருந்து கடையில், நாலா கிராமத்து பொண்ணு, எங்கள் வீட்டிலே 2 மரம் இருக்குது, வீட்டுக்கு வீடு மரம் இருக்கும். அந்த கோந்தை நாங்கள் மரத்துலேருந்தே பிச்சு அந்த கோந்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி, இல்லைன்னா அந்த இடிக்கிற கல்லை போட்டு, அது உடையாது அவ்வளோ சீக்கிரம். கோந்துனாலே எப்போதுமே கடுசாக தான் இருக்கும். அதை நல்லா வந்து என்ன பண்ணணும், உடச்சி நல்லா பாலில் கொதிக்க வச்சு அப்படியே சாப்பிடும்போது, அந்த கோந்தோட அந்த பாலை சாப்பிடும்போது அந்த கோந்து நல்லா வெந்துடும். பாலில் கொதிக்கும் போது உடம்புக்கு அவ்வளோ, போனுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்து. இந்த ஹார்ட் பேஷண்ட் எல்லாம் அதை எடுத்துக்கலாம், அவ்வளோ நல்லது முருங்கைக்கீரையில். அதே மாதிரி முருங்கைப்பூ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பொரியல்லையும் நம்ம சாப்பிட்லாம். அப்புறம் வந்து முருங்கைப்பூவை வந்து காய வச்சு அதை நல்லா பொடி பண்ணி தேனில் கலந்து சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி முருங்கை கோந்து சொன்னல, அது வந்து லேடிஸ்ங்களுக்கு இந்த வெள்ளைப்படுது இல்லை, அந்த பிரச்சனைக்கு சால்வ் ஆகும். நான் அது கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு இருந்தேன். முருங்கைக்கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நான் அதை அடிக்கடி எடுத்துக்கிட்டால் சாப்பாட்டில் ரொம்ப இரும்பு சத்து இருக்குது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. நான்லாம் வந்து பொரியெல்லாம் வேஸ்ட் ஆச்சுன்னா வெறும் வாயிலே ஸ்பூன் போட்டு சாப்பிடுவேன், ரொம்ப பிடிக்கும் முருங்கைக்கீரைனா எனக்கு. உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசை. ஓகே பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய்.